கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இவெல்லாம் திருந்துவான்னு நீ நினைக்காதம்மா. அது கனவுலையும் நடக்காது. அஞ்சலிய பத்தி கவலைப்படாதம்மா. போய் வேலையை பாருமா. அவ வீட்லயே கிடந்தாதான் அவளுக்கு வாழ்க்கை என்னன்னு புரிய வரும். அப்படி விட்டா அவளோட வாழ்க்கையை அவளை விட்டு போயிடும் மாமா. ஆமா மாமா, வீட்ல கார்த்திக்கு 2வது கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியாமா? ஆமா மாமா, கார்த்திக்கு ரொம்ப தீவிரமா பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. அஞ்சலி பண்ண துரோகத்தை நினைச்சு கார்த்திக் டெய்லியும் குடிக்கவே ஆரம்பிச்சிட்டான். அத பார்த்து அத்தை ரொம்ப பயந்து போய் உடனே கார்த்திக் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவா சொல்லிட்டாங்க. கௌதமும் இதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. அது விஷயமா ஜோசியரை பார்க்கதான் அத்தை என்ன கோவிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்போதான் நீங்க எனக்கு கால் பண்ணி அம்மாக்கு ப்ராப்ளம்னு சொன்னீங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் அத்தையும் கௌதமும் அஞ்சலி வேண்டவே வேண்டாங்கிறதுல உறுதியா இருக்காங்க. நான் அவங்க கிட்ட 2வது கல்யாணம் வேண்டாம், அஞ்சலியோட வாழ்க்கை கெட்டு போயிடும்னு போராடிட்டு இருக்கேன். ஆனா அது புரியாம அவ என்ன விரோதியா பாக்குற மாமா. அஞ்சலி திருந்தணும்னு தான் இத்தனை நாளா அவ கூட நான் சண்டை போட்டேன்னு ஒழிய அவ அழியணும்னு நான் ஒரு நாளும் நினைச்சதே இல்ல. அப்படிப்பட்ட என்ன அழிப்பேன்னு அஞ்சலி சொல்லிட்டு போறா மாமா. அஞ்சலிக்கு நான் சப்போர்ட் பண்றது பிடிக்காம இப்ப கூட கௌதம் என் கூட சண்டை போட்டுட்டு என்ன பாதி வழியிலேயே இறக்கி விட்டு போயிட்டாரு. ஆனா அஞ்சலி என் மனச கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற மாமா. மாமா, நீங்க வீட்டுக்கு போய் அஞ்சலி கிட்ட கொஞ்சம் பேசுங்க மாமா. நானும் கௌதம் கிட்டையும் அத்தை கிட்டையும் பேசுறேன். எப்படியாவது அஞ்சலியும் கார்த்திகையும் சேர்த்து வச்சிடலாம் மாமா. வேணாமா, அந்த ஆசையை விட்டுரு மாமா. ஆமா இலக்கியா, அஞ்சலி கார்த்திகோட சேர்றது நல்லதில்ல. அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டம்மா. மாமா மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ அஞ்சலியோட வாழ்க்கை எல்லாம் அவளோட தலைவிதிமா. கௌதம் செய்யறது கரெக்ட் தான். வீட்டுக்கு விளக்கேத்த வந்தவ கிரிமினல் மாதிரி நடந்துக்கிறதும், கர்ப்பமா இருக்கேன்னு பொய் சொல்லி மொத்த குடும்பத்தையும் ஏமாத்துறதும் சரியா? அத யாரா இருந்தாலும் எப்படி ஏத்துக்குவாங்க? அதான் கார்த்திக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறாங்க. அவங்க இடத்துல நான் இருந்தாலும் அதத்தாமா செய்வேன். மாமா விட்டுருமா, விட்டுரு. இனிமேலாவது அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும். மாமா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு யோசிச்சுதான் சொல்றீங்களா? அஞ்சலி சின்ன வயசுல இருந்து என் கூட வளர்ந்தவ. அவ வாழ்க்கை நாசமாகறத நான் எப்படி மாமா பாத்துட்டு இருக்க முடியும்? அவளுக்கு ஒரு கெட்ட பேருனா அது நம்ம வீட்டுக்கும் கெட்ட பேர் தானே மாமா. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு போனாலும் வளர்ந்த வீட்டை நம்ம வீடு நம்ம வீடுன்னு பாசம் மாறாம தான் சொல்றேன். ஆனா அஞ்சலி எந்த வீட்டையும் தன் வீடா நினைக்கலையம்மா. எல்லாத்தையுமே அழிக்க பாக்குறாளே. அவளை கார்த்திகோட சேர்த்து வச்சா அந்த குடும்பத்தோட சந்தோஷத்தையே கெடுத்துருவாம்மா, கெடுத்துருவா. ஆரம்பத்திலேயே அஞ்சலியோட புத்தி தெரிஞ்சுதான் அவங்க கல்யாணத்தையே தடுக்க பார்த்தேன். ஆனா அது முடியல. இப்ப அதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இனி நீயே ஆசைப்பட்டாலும் நான் அஞ்சலிய அந்த வீட்டுக்கு போக விட மாட்டேம்மா, போக விட மாட்டேன். மாமா, நீங்க ஏதோ கோபத்துல இப்படி பேசுறீங்க. அப்ப அஞ்சலியோட நிலைமை? அஞ்சலியோட நிலைமை நீ உன் மாமியாரோட நிலைமையை யோசிச்சு பாருமா. கார்த்திக் தங்கமான புள்ளமா. அப்படிப்பட்டவன ஒரு குடிகார கோலத்துல பாக்குறத எந்த தாயால தாமா தாங்கிக்க முடியும்? எந்த தாயால தாங்கிக்க முடியும்? மாப்பிள குடிக்கிறதுக்கு காரணமே அஞ்சலி தானே. அப்படிப்பட்டவ மறுபடியும் அவர் கூட சேர்ந்து வாழறத எப்படி ஒத்துப்பாங்க? நீயே சொல்லி எப்படி ஒத்துப்பாங்க? இத பாரு இலக்கியா, கௌதம் செய்யறது நியாயம்தான்.
நீ அவரோட சேர்ந்து கார்த்திக்கு 2வது கல்யாணம் பண்ணி வை. இனிமே அஞ்சலிக்காக பேசுறத விட்டுரு. அவ எப்படியோ கெட்டொழிஞ்சு போறா. மாமா, நீங்க மனசை தொட்டு சொல்லுங்க மாமா. நீங்க உண்மைதான் சொல்றீங்களா? வேற வழி இல்லை இலக்கியா. நீ நினைக்கிற மாதிரி அஞ்சலி திருந்த மாட்டா. தம்பி வாழ்க்கையை காப்பாத்தலான்னு கௌதம் போராடுனா, இலக்கியா தம் மாமா குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு போராடுறாளேன்னு கௌதம் வருத்தப்பட்டா நீ சந்தோஷமா வாழ முடியுமாம்மா? ஏற்கனவே கௌதம் அந்த வருத்தத்துல தான் மாமா இருக்காரு. பாத்தியா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேம்மா. இதோட அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்றதை விட்டுட்டு உன் வாழ்க்கையை வாழப்பாரு. நல்ல குடும்பம், நல்ல மாமனார் மாமியார், நல்ல புருஷன் உனக்கு கிடைச்சது நீ செஞ்ச புண்ணியம்மா. அத அஞ்சலிக்காக பறி கொடுத்துறாத. நீ நம்ம குடும்பத்து பொண்ணா மட்டும் யோசிக்கிற, கொஞ்சம் அந்த வீட்டு மருமகளாவும் யோசி. நான் சொல்றது சரின்னு உனக்கு படும். நீயே முன்னாடி நின்னு நல்ல பொண்ணா தேடி கார்த்திக்கு 2வது கல்யாணம் பண்ணி வை. மனசை இதுக்கு மேல குழப்பிக்காத, புரியுதா? மாமா, இது சொல்றதுக்கு உங்களுக்கு வருத்தமா இல்லையா? வருத்தப்பட வேண்டிய என் மனசு அஞ்சலி செஞ்ச காரியத்தினால எப்பவோ கல்லா மாறிடுச்சுமா. கல்லா மாறிடுச்சு. இனி விதிப்படியே எல்லாமே நடக்கட்டுமா? அது இல்ல மாமா. மாமா, நான் சொல்ல வரது, நீ எதுவும் சொல்ல வேண்டாமா. நீயே என் பொண்ணுதான் இலக்கியா. உன்னை நான் அப்படிதான் வளர்த்தேன். ஒரு பொண்ணு புத்தி கெட்டு தெரியறா, இன்னொரு பொண்ணு புத்தியோட நல்லா வாழறான்னு நினைச்சுக்கிறேன். சரியா? இதுக்கு மேல அஞ்சலி வாழ்க்கைய பத்தி நினைக்காத. நான் வரேம்மா. மாமா, ஆட்டோ. ரெண்டு பசங்களும் அச்சசல் என் கார்த்திக் மாதிரியே இருப்பாங்க. ஒருத்தன் பேரு அருண் கார்த்திக், 2வது குழந்தை பேரு தருண் கார்த்திக். இலக்கிய முன்னாடி நான் கௌரவமா இருக்கணும்னு தான் நான் கற்பனை போய் சொன்னேன். அஞ்சலி, குழந்தைக்கு நான் அப்பாவாக போறேன்னு நம்ப வச்சு ஏமாத்திட்டியடி. என்ன இது? வர வர கார்த்திக் வீட்லயே வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். இவனை வேணாம். இவன் குடிக்கிறத வச்சு இலக்கியாவுக்கு எதிராக ஒரு டிராமா பண்ணணும். அஞ்சலி போனதுல இருந்து கார்த்திகை காப்பாத்துற மாதிரி இலக்கியா சீன் போட்டு நல்ல பேர் எடுக்க பாக்குறா. அதுக்கு விடக்கூடாது. ஏற்கனவே கொலை வீடியோவை வச்சு மிரட்டி என்னை டம்மி ஆக்கிட்டா. இதுல குடும்பத்திலையும் நல்ல பேர் எடுத்துட்டா என் கதை முடிஞ்சிரும். இன்னைக்கு அவளோட நல்ல பேரை நான் கெடுக்கிறேன். இந்தாங்க. அத்தை, கௌதம் எங்க இருக்காரு? உள்ளதான் இருக்காமா. இரு இரு, நீ எதுக்கு இப்போ இவ்ளோ டென்ஷனா இருக்க? என்ன ஆச்சு? உன்னை கூட்டிட்டு வரதுக்கு கௌதம் போனா, அப்புறம் அவன் தனியா வந்தான். இவ்ளோ நேரம் கழிச்சு நீ வர, என்னதான் ஆச்சு? ஏன் கௌதம் உங்ககிட்ட சொல்லலையா? நானும் கேட்டேன், ஆனா அவன் கோச்சுக்கிட்டு அப்படியே உள்ள போயிட்டான். என்ன நடந்தது இலக்கியா?
நீ கோயில்ல இருந்து அவசரமா உன் வீட்டுக்கு போன, அங்க என்ன ஆச்சு? நான் எதுக்கு போனேங்கிறத உங்க புள்ள ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டாரு. அவர்தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரே. இத பாரு, அவனும் எந்த விஷயத்தையும் சொல்லல, இப்ப நீயும் சொல்ல மாட்டேங்கிற. நான் என்னதான் புரிஞ்சுக்கணும்? எல்லாத்தையும் சொல்லிதான் புரிய வைக்கணுங்கிற அவசியமே இல்ல. அவர் என்ன சின்ன குழந்தையா? யார் என்ன செய்வாங்கன்ற பக்குவம் கொஞ்சமாவது வேண்டாம்? எங்க கௌதம்? கௌதம், ஏய் இலக்கியா, கௌதம், அச்சச்சோ. கௌதம், எதுக்கு என்ன ரோட்லயே விட்டுட்டு வந்தீங்க? உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். ஐயோ, உங்களை தானே கேக்குறேன். ஏன் என்ன கூட்டிட்டு வராம பாதியில இறக்கி விட்டு வந்தீங்க? நான் விட்டுட்டு வரல, நீ தான் கார்ல ஏற மாட்டேன்னு சொன்ன. ஏற மாட்டேன்னு சொன்னா அப்படியே விட்டுட்டு வந்துருவீங்களா? என்னன்னு புரியலையே. உங்களுக்கு நான் அவ்ளோ வேண்டாதவளா இருந்தா எதுக்கு என்ன தேடி வந்தீங்க? சொல்லுங்க கௌதம். என்ன கால் கடுக்க நடக்க விட்டு ரசிக்கிறீங்களா? நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு முதல்ல பதில சொல்லுங்க. என்ன வந்து கூட்டிட்டு போங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டேனா? நீங்களா வந்து என்ன கார்ல ஏறினீங்க, நீங்களா என்ன ரோட்ல தவிக்க விட்டுட்டு வந்துட்டீங்க. உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போனேன்னு நீங்களா கற்பனை பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்க. நீங்களே என்ன குற்றவாளின்னு முடிவு செஞ்சு தண்டனை கொடுக்கறீங்க. நான் ஏன் அங்க போனேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? என் தம்பி கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு தான் அங்க போனேன். அத நான் கண்டுபிடிச்சதும் சத்தம் போட்டு சமாளிக்கலாம்னு பாக்குறியா? இப்ப எதுக்கு கிண்டலா சிரிக்கிறீங்க? அப்போ நீங்க என்ன நம்ப மாட்டீங்க. நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு பித்தலாட்டமா தெரியுதுல்ல? என்ன கௌதம் சைலண்டா இருக்கீங்க? நான் கார்த்திகோட கல்யாண விஷயம் தான் பேச போனேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? நீங்களா எப்படி முடிவு பண்ணீங்க? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வேதனையோட திரும்பி வந்துட்டு இருந்தேன். நீங்க பாட்டுக்கு வந்து ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. நான் வெயில்ல நடந்து வந்த கஷ்டத்தை விட நீங்க என்ன புரிஞ்சுக்காம விட்டுட்டு போனதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வரும்போது கூட மாமாவை திரும்பவும் பார்த்தேன். நீங்க பேசினதெல்லாம் கூட அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஓ, வீட்டுக்கு போய் பேசுனது பத்தாதுன்னு மறுபடியும் வழியில வர மீட் பண்ணி பேசுனீங்களா? அப்போ உன்னை நடு ரோட்ல இறக்கி விட்டு வந்தது சரிதான். கௌதம், கௌதம், கௌதம் நில்லுங்க. நான் என்ன பேசினேன்னு கேட்டுட்டு போங்களேன். கௌதம், கௌதம் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கௌதம், கௌதம் நான் சொல்றத கேளுங்க. கௌதம், கௌதம், கௌதம் கதவை தரங்களேன். கௌதம், கௌதம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கௌதம், கௌதம் நான் சொல்றத கேளுங்க. இன்னும் குடிச்சு முடிக்கலையா? நல்லதா போச்சு. இதான் எனக்கும் வேணும். என்னடா கார்த்தி இது? பகல்ல அதுவும் வீட்லயே உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்க. ஏன்டா இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? நீங்க ஒன்றும் அதை பத்தி பேச வேண்டாம். ஏன் அஞ்சலி நீங்களும் கூட்டாளிங்க தானே? நான் இப்படி குடிக்கிறதுக்கு காரணமே நீங்க 2 பேரும் தான். டேய் போங்க வெளியே போங்க. நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க? அஞ்சலி உன்னை மட்டும் ஏமாத்தலடா, என்னையும் தான் ஏமாத்திருக்கா. அவளை நல்லவன் நம்பி நானும் தாண்டா மோசம் போயிட்டேன். டேய் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு குடிச்சிட்டே இருக்க. இது இருந்தா தான் குடிப்ப. விடுங்க. ஏய் விடுடா. டோன்ட் டச். வெளியே போங்க போங்க. சரி நீ குடி, நல்லா குடி. கௌதம் மாதிரி உன்னையும் நான் தான் வளர்த்தேன். இப்ப என் கண்ணு முன்னாடியே நீ குடிச்சு சாகிறத என்னால பார்க்கவே முடியல. நீ கொஞ்சம் கொஞ்சமா சாகிறதுக்கு பதிலா இந்தா இத குடிச்சிட்டு மொத்தமா செத்துரு.
இந்தா. என்ன பாக்குற? இது பாய்சன். துக்கத்துக்கு தானே குடிச்சிட்டு இருக்க. இத குடிச்சா ஒரேடியா துக்கம் போயிடும். பாவம், ஒன்ன சொல்லியும் குத்தம் இல்ல. அஞ்சலி பண்ண அநியாயத்துக்கு நீ குடிக்காம என்னதான்டா பண்ணுவ? நீ சின்ன பையன், உனக்கு எவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்குன்னு பாத்தியா? இந்த மாதிரிலாம் நடக்கும்னு யாராவது கண்டோமா? பசங்க பாய்சனை குடிச்சிட்டு செத்துட்டாங்கன்னு அடிக்கடி நியூஸ்ல வருது. எனக்கு தெரிஞ்ச அதுக்கு காரணம் இந்த மாதிரி பொண்ணுங்க பண்ற துரோகம் தான். உனக்கு நடந்த துரோகம் வேற ஏதாவது ஒரு பையனுக்கு நடந்திருந்தா ரோஷத்துல இந்நேரம் அவன் பாய்சனை குடிச்சிட்டு செத்து இருப்பான். நான் என்ன சொன்னாலும் நீ குடிக்கிறத நிறுத்த மாட்டேல்ல? என் புள்ள என் கண்ணு முன்னாடி குடிச்சு அழியறதெல்லாம் என்னால பார்க்கவே முடியாது. இங்க பாரு கார்த்திக், உன்னால குடிய நிறுத்த முடியலனா பேசாம இந்த பாய்சனை குடிச்சிட்டு ஒரேடியா போய் சேர்ந்துரு. கார்த்திக், அப்படியே இதுல எனக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சிரு. நானும் குடிச்சிட்டு செத்துறேன். ஒன்ன பறி கொடுத்துட்டு நான் மட்டும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருப்பேன் நினைச்சியாடா? குடி, இந்தா நல்லா குடி. குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் மிச்சம் வை. நீ பாட்டில பாக்குறத பார்த்தா நிச்சயமா அதை குடிப்ப. நீ குடிக்கணும், அதான் எனக்கு வேணும். கௌதம், கதவை தரங்க கௌதம், தரங்கன்னு சொல்றேன்ல. கடவுளே, கௌதம், என்னடா இது? கோவமா உள்ள போனா இப்ப கத்திக்கிட்டு இருக்காளே. இப்ப நீங்க வெளிய வந்து நான் சொல்ல போறத கேட்க போறீங்களா இல்லையா? ஐயோ வாங்க கௌதம். என்ன என்ன சொல்ல போற? அஞ்சலி விஷயமா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகல, என்ன நம்புங்கன்னு சொல்ல போற? ஆமா, அதுதான் உண்மை. இந்த பொய்யா தான் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கிய. கௌதம், ஐயோ, ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கே. கடவுளே. கௌதம் நில்லுங்க. நான் போய் சொல்லல கௌதம், எனக்கு அதுக்கான அவசியமும் இல்ல. அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? கௌதம், இலக்கியா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? ஏன்பா? ஜானு, நம்ம ஏற்பாடு பண்ற கார்த்திகோட கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு அவ மாமாவை பார்த்து பேச போனான்னு நான் சொன்னேன்ல, இல்லவே இல்லன்னு சாதிச்சுக்கிட்டு இருக்கா. ஓ, அப்ப நீங்க என்ன நம்பவே மாட்டீங்கல்ல? எப்படி நம்புறது? நீ சொல்றது உண்மையா இருந்ததுன்னு வச்சுக்கோ, உங்க அம்மா வீட்டுக்கு எதுக்கு போறேன்னு ஜானு கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும்ல. இல்ல எனக்கு போன் பண்ணி அந்த காரணத்தை சொல்ல வேண்டியதானே? ஏன் மறைக்கணும்? ஐயோ கௌதம், நான் எதையுமே மறைக்கல. கார்த்திக் ரெண்டாவது கல்யாணம் வேண்டாம், அதனால அஞ்சலி வாழ்க்கை பாதிக்கும்னு உங்ககிட்டயும் அத்தை கிட்டயும் நான் முகத்துக்கு நேராவே சொல்லிட்டேனே. நான் எதுக்கு மறைக்கணும் அத? நான் எதுக்கு போய் சொல்லிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்? அப்ப அங்க போனதுக்கு என்ன காரணம்? ஐயோ, அதுதான் நான் அப்போல இருந்து சொல்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க தான் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க. நீ என்ன வேணாலும் காரணம் சொல்லிட்டு போ, ஆனா என் தம்பிக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் போறேன். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க ஏன் இப்ப நான் பேசுறது? அச்சோ, கொஞ்சம் ரெண்டு பேரும் சண்டை போடாம இருக்கீங்களா? அது அவகிட்ட சொல்லு ஜானு. அப்ப நான் சண்டை போட்டுட்டு இருக்கேனா? ஏய், ஏய், கௌதம், இலக்கியா, நீயாவது கொஞ்சம் பொறுத்துட்டு இருக்கலாம்ல. ஒருத்தன் பேரு அருண் கார்த்திக், ரெண்டாவது குழந்தை பேரு தருண் கார்த்திக். இலக்கியா முன்னாடி நான் கௌரவமா இருக்கணும்னு தான் நான் கற்பனை போய் சொன்னேன்.
டாக்டர் பொண்ணுக்கு ஊசி போட தெரியும் ஆனா காஃபி போட தெரியுமா தெரியுமா எல்லோரின் இதயத்தை வெல்லும் வழி வலுவான காஃபி ஆரம்பம் பிராரம்பம் கந்தலாலா முழு தினமும் தினமும் கந்தலாலா ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.